வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு நாம் கேட்க போறது சிங்கமும் ஏழை அடிமையும் என்ற ஒரு அழகான நீதி கதை. ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை காடு அருகே ஒரு பெரிய அரசாட்சி இருந்தது. அந்த நாட்டின் அரசன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஆனால் அவன் அகங்காரமும் கருணையில்லாதவனுமாக இருந்தான். அவனிடம் பல அடிமைகள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் மிகவும் ஏழையானவன். உடை பழையது, உணவு குறைவு. ஆனால் அவன் மனம் மிகவும் நல்லது. யாரிடமும் வெறுப்பு இல்லை, எல்லோருக்கும் உதவ நினைப்பவன். ஒருநாள் அரசன் வேட்டைக்காக காட்டுக்குள் சென்றான். அவனுடன் அந்த ஏழை அடிமையும் சென்றான். திடீரென கர் என்ற பயங்கர சத்தம். ஒரு பெரிய சிங்கம் காட்டுக்குள் இருந்து பாய்ந்து வந்தது. பயந்த அரசன் ஓட முயன்றபோது காலில் காயம் ஏற்பட்டு கீழே விழுந்தான். சிங்கம் அரசனை தாக்க நெருங்கியது. இதை கண்ட அடிமை ஒரு கணம் தயங்கினான். இவன் என்னை அடிமையாக்கியவன், ஆனால் உயிர்தான் முக்கியம் என்று நினைத்தான். அவன் சிங்கத்தை கவனித்தான். அப்போது சிங்கத்தின் காலில் ஒரு பெரிய முள் சிக்கியிருந்ததை பார்த்தான். மெல்ல, மிகவும் கவனமாக, தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த முள்ளை எடுத்தான். வலி தீர்ந்த சிங்கம் ஒரு கணம் அடிமையை பார்த்தது. அவன் கண்களில் கருணையை உணர்ந்தது. பின்னர் எதுவும் செய்யாமல் அமைதியாக காடு நோக்கி ஓடிவிட்டது. அரசன் உயிர் தப்பினான். ஆனால் அவன் இந்த நன்மையை விரைவில் மறந்துவிட்டான். சில நாட்கள் கழித்து அதே ஏழை அடிமை ஒரு சிறிய தவறுக்காக கடுமையான தண்டனை பெற்றான். அவனை சிங்கத்திடம் விட அரங்கில் கொண்டு வந்தார்கள். மக்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கினர். கூண்டிலிருந்து வெளியே வந்தது அதே சிங்கம். அடிமை கண்களை மூடிக்கொண்டான். என் முடிவு இதுதான் என்று நினைத்தான். ஆனால் சிங்கம் அவனை பார்த்ததும் நின்றது. மெல்ல அருகில் வந்து அவனை தாக்காமல் அவன் கால்களை நக்கி அமைதியாக உட்கார்ந்தது. அரங்கமே அமைதியானது. இதை கண்ட அரசன் உண்மையை புரிந்து கொண்டான். நன்மை மறக்கப்படாது என்று உணர்ந்து உடனே அந்த அடிமையை விடுதலை செய்தான். நீதி, நாம் செய்யும் நன்மை ஒருநாள் நிச்சயம் நமக்கே திரும்பி வரும். கருணை மனிதர்களுக்கே அல்ல, விலங்குகளுக்கும் புரியும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்.